என் பேர் மோனிஷா வினரசி. நான் இசிஇ செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா? ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா இருப்பாங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து அம்மா அப்பா பேச்சு கேட்கவே மாட்டான். அதனால அவங்க அப்பா கூட்டு போய் ஒரு தாத்தா கிட்ட விடுவார். இந்த மாதிரி என் பிள்ளை வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாத்தா ஒரு நாளைக்கு ஒரு பெரிய காட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த காட்டில் ஒரு குட்டி செடியை பிடுங்க சொல்லுவார். இவன் அந்த குட்டி செடியை ஈஸியாக பிடுங்கி எடுத்துருவான். இன்னொரு அதை விட குட்டி செடியை பிடுங்க சொல்வார். அந்த குட்டி செடியை இவன் பிடுங்கிடுவான். ஒரு பெரிய ஆலமரத்தை பிடுங்க சொல்லுவார். இதை உன்னால் பிடுங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இவன் வந்து அமைதியாக நிற்பான். அமைதியாக நிற்கும் போது, எதுக்கு அமைதியாக நிற்கிற, இப்போ புரியுதா உனக்கு? சின்ன வயசுலேயே நீ அந்த குட்டியான ஒரு மிஸ்டேக்கை உன்னால் இப்போவே திருத்திக்க முடிஞ்சால் மட்டும்தான் உன்னால் திருத்திக்க முடியும். இந்த ஆலமரம் மாதிரி பெருசாக ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அதை உன்னால் எப்பயுமே திருத்திக்கவே முடியாது. அதனால் எப்பயுமே சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் திருத்திக்கோ, பெரிய வயசான பிறகு உன்னால் எதையுமே திருத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சின்ன வயசுலேயே சின்னதாக ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா அதை அப்போவே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆலமரம் மாதிரி பெருசாக வந்துச்சுன்னா அதை உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் லைஃப். தேங்க்யூ.